வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது நீங்கள் அறிந்ததுதான். ஆனால் இங்கே என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமிக்க ஆகப்பெறும் ஆற்றலாளர்களை இந்த களத்திலே வேட்பாளராக நிறுத்துகிறேன். என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாது, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி என்று நினைத்து எங்களுக்கு வாக்கு தாருங்கள். இந்த நிலத்திலே இந்த பேர் இதை சொல்லிடுவோமா? போட்டி போடுகிற வேட்பாளர் முதலிலே என்னுடைய அன்பு மகள், நம்முடைய வீர திருமகன், வனக்காவலன், நம் காடு காத்த கருப்புசாமி, நம்முடைய எல்லை காத்த ஐயனார் வித்யா வீரப்பன் அவர்கள் இந்த மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக 26 போட்டியிடுகிறார். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து உங்கள் மகளை வெற்றி பெற செய்யுங்கள். அது நம் இனத்தின் வெற்றி என்கிற பெருமையோடு அதை செய்யுங்கள். அடுத்ததாக சங்ககிரியிலே நித்யா அருண் என்கிற அன்பு தங்கை போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக வீரபாண்டி தொகுதியிலே அன்பு தம்பி ராஜேஷ் குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வாழ்த்துக்கள் வெற்றி பெற செய்யுங்கள். சேலம் மேற்கு தொகுதியிலே அன்பிற்கினிய தம்பி சுரேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை விவசாய சின்னத்திலே செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக கெங்கவெல்லியிலே அன்பு தங்கை அபிராமி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆத்தூர் தொகுதியிலே என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துறை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மீதி வேட்பாளர்களை பிறகு அறிவிப்போம். நாங்கள் மொத்தமாக பிப்ரவரி 7ஆம் தேதி இன எழுச்சி மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அது நம் இனத்தின் திருவிழா. நாம் எல்லோரும் கூடுவோம். அங்கே வைத்து 234 வேட்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். திருச்சியிலே திரள்வோம் திரள்வோம் பகிர்ந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த மகன் அழைக்கிறேன். அந்த திருச்சி மாநாட்டில் வைத்து மற்ற எல்லா வேட்பாளரையும் அறிவிப்பேன். உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை, வலிமைமிக்க வாக்கை தந்து வேளாண் குடிமகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.